அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு மே 11 2026. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அதாவது இன்னையோட சிஎம், நேற்று பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க. நம்ம சிஎம் சட்டமன்றத்தில் உறுப்பினராக பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய தாவேகாவை சேர்ந்த மற்றவர்களும் இன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சிட்டாங்க காலையில். அது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் ஓபிஎஸ், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் கூட இன்னைக்கு பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டாங்க சட்டசபையில். இன்னைக்கு தலைவர் தான் வருது. முதல்வர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு தான் முதல் சட்டசபை. வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா சார்ந்தவங்க எல்லாமே முதல்வருக்கு வணக்கம் சொல்லிட்டு அப்புறமா பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதில் செந்தில் பாலாஜியும் உதயநிதி ஸ்டாலினும் விஜய் சைடு திரும்ப கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எடப்பாடி வணக்கம் வச்சாரு, ஆனால் விஜய் அவர்கள் வணக்கம் வைக்கல, மேபி கவனிக்கலையான்றதும் தெரில. ஆனால் ஓபிஎஸ் வணக்கம் வச்சும் பொழுது இவங்க வணக்கம் பதிலுக்கு வச்சாங்க முதல்வர் விஜய் அவர்கள். இதுதான் காலையில் சட்டசபை அவங்க எல்லாருமே பதவி ஏற்றது, அப்புறம் அவங்க எல்லாருமே சைன் பண்ணது. அதில் மினிஸ்டராக செலக்ட் ஆன கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க மட்டும் அவங்க ஜெயிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அது அவங்க மறந்துட்டு வந்துட்டதுனால கடைசியாக அவங்க பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ப்ராசஸ் தான் நடந்துச்சு. உதயநிதி அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் அண்ணா விஜய் அவர்கள் அவங்க பதவி ஏற்றப்போ அந்த சைடே திரும்பல, எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அது நிறைய கிளிப்பிங்ஸ் நம்மளே யூடியூப்பில் பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இந்த சட்டசபை முடிஞ்ச கையோட முதல்வர் விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அவங்க வீடு, அதாவது ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் வீட்டு வாசல்லையே வரவேற்று உள்ளே அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இதே சட்டசபையில் நம்ம சிஎம் சைடு திரும்பவே இல்லை. ஆனால் வீட்டுக்கு அவங்க போன உடனே பொக்கே கொடுத்து அழைச்சிட்டு போனதாக இருக்கட்டும், முதலமைச்சர் ஷால்வை போத்துனாங்க. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புத்தகம் பரிசாக கொடுத்தாங்க. அப்புறம் பொக்கே விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் ஷால்வை போட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டும் இருந்தாங்க. இது உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஜய் அவர்கள் அவங்களுடைய கேம்பெயினில் முழுக்க முழுக்க தாக்குனது ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான். பேரை சொல்லி ஸ்டாலின் சிஎம் சார், ஸ்டாலின் சார் இப்படி தான் சொல்லி பேசினாங்க. அப்படி இருக்கும்பொழுது ரெண்டு சைடு இருக்கிற தொண்டர்கள்லாம் இப்போ டிவிக்கே டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறத தாண்டி இப்போ டிவிக்கே டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள்லாம் கொஞ்சம் கோவமாகவே இருந்தாங்க. பட் இந்த சந்திப்பு கொஞ்சம் கூல் ஆக்கியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்த்தது தான். பட் நல்லா இருந்துச்சு. இப்போது கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா மேமோ இருந்தப்போ இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காது. அவங்க ரொம்பவே ஒரு எதிரும் புதிருமாக தான் இருந்தாங்க. பட் இந்த ஒரு விஷயம் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவங்கள மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து முக்கியமான 4 பேர் வீட்டுக்கு விஜய் அவர்கள் போனாங்க. அடுத்ததாக வைகோ அவர்கள் வீட்டுக்கு போனாங்க. வைகோ அவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். உண்மையாகவே அந்த முகத்திலே சந்தோஷத்தை ரொம்பவே பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களுடைய மனைவி, அவங்க பேர பிள்ளைங்க, அவங்க வீட்டில் வேலை பணியாளர்களாக இருக்காங்க இல்லைங்களா, அந்த அம்மாவெல்லாம் அழைச்சிட்டு விஜய் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதாக இருக்கட்டும், அந்த அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த விசிலுக்கு நீங்களாம் போட்டிங்கல்ல, விசில் அந்த சின்னத்தை தான் சொல்லி சொன்னார். அவர் காரில் ஏறுற வரைக்கும் வைகோ அவர்கள் கூடவே ஏற்றி விட்டுட்டு தான் போனாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயமா பார்த்தோம். அப்புறம்
உங்கள் வீடு குடி போகிறதுக்கு வந்து நானும் கலைஞர் ஐயாவும் வந்திருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு 9 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆம், ரொம்ப சந்தோஷம். வைகோ அவர்களுக்கு வந்து அந்த ஃபேஸ்லேயே வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க தொண்டர்களாகட்டும், அவங்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு 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 அறிமுகப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். ஏன்னா வந்து வைகோ அவர்கள்லாம் வந்து மூத்த தலைவர் இல்லைங்களா, கட்சி தலைவராக ரொம்ப நாளாக இருக்காங்க. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துலேருந்து வைகோ அவர்கள் வந்து பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும். வைகோ அவர்களோட பேச்சு ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும் இல்லைங்களா, எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்புறம் வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிறது அவங்க வீட்டில் பணியாளர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ குஷி பார்த்துக்கோங்க. விஜய் அவர்களுக்கு திருஷ்டி சுற்றினாங்க அவங்க. அப்புறம் அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவர் கூப்பிட்றப்பே வந்து விசிலுக்கு இவங்களாம் தான் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வைகோ அவர்கள் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோவுக்கு நிற்க வைப்பார். இது வந்து ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அதாவது ஸ்டாலின் ஐயா வீட்டில் மட்டும்தான் வந்துட்டு குடும்ப உறுப்பினர்கள், அதாவது உதயநிதியை ஸ்டாலின் சார் அவர்கள் மட்டும்தான் வந்து சந்திச்சார். மற்ற எல்லார் வீட்லேயும் வந்து ஃபேமிலியோட தான். இப்போ வைகோ அவர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்ததாக இருக்கட்டும், கட்சி தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படின்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து போனாங்க. அங்கே வந்து அவரும் வந்து வாசலில் வந்து மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார். அப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பேர பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு வந்து 3 பொண்ணு இல்லைங்களா, 3 பொண்ணு பேர பிள்ளைங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க விஜய் அவர்களோட. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பழக்கம்னு கூட சொல்லுவாங்க. அன்புமணி அவங்க பொண்ணு வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணப்போ ப்ரொடியூஸ் பண்ணப்போ வந்து இவங்க ப்ரொமோஷனுக்கு போயிருந்தாங்க விஜய் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்க வீட்லேயும் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அடுத்தது தான் மெயினானது, சீமான் அவர்கள் வீட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் போயிருந்தாங்க. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து அந்த அரசு தேர்தல் டைம்லலாம் வந்து விஜயை பேசாத பேச்சே இல்லைன்னு கூட சொல்லலாம். அவருமே வீட்டு வாசலில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நம்ம வந்து லைவ்ல பார்த்துருப்போம். வாசல்லே வந்து வரவேற்று வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே அவங்க மனைவி அவங்க பையனும் கூடவே இருந்தாப்புல. அவங்களும் ஃபேமிலியோடு சேர்ந்து தான் வந்து விஜய் அவர்களை வந்து விஜய் அவர்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கிளம்பும் பொழுதும் வந்து வாசல் வரைக்கும் வந்து சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை காரில் ஏற்றி அனுப்பிட்டு தான் வந்து போனாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே நம்ம வந்து அதை செய்வோம் இல்லைங்களா. இது மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே சிஎம் சார் வந்து சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறம் மரியாதை நிமித்தமாக 4 தலைவர்கள் வீட்டுக்கு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவங்க தான் வந்து அவர் அதிகமாக விமர்சித்தவங்க. அவங்கள வந்து இப்போது ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே ஸ்டாலின் அவர்கள் விஜய் பேரே சொன்னதில்லை எலெக்ஷன் கேம்பெயினில். ஆனால் வந்து சீமான் அவர்கள் புதுசாக கட்சி தொடங்கணும்னு சொல்லி பொழுதனைக்கும் வந்து விஜயை தான் வந்து டார்கெட் பண்ணாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் மீட் பண்ணதில் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இன்னைக்கு பிளான் இதுதான். விஜய் அவர்கள் 4 பேர் வீட்டுக்கு போனது சட்டசபை, அதோட அவங்க வீட்டுக்கு போனது அதோட லைவ் கட் ஆகிடுச்சு. காலையிலேருந்து பத்திரிகையாளர்கள் வந்து விஜய் பின்னாடியே போய் நமக்கு லைவில் அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏது எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. லைவும் வந்து முடிஞ்சிருச்சு. இது ஒரு நல்ல ஒரு துவக்கம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்களோட தயவலாமும் ஏதோ ஒரு வகையில் தேவைப்படும் இல்லைங்களா. அவங்களுடைய ஆலோசனைகளாகட்டும், விஜய் அவர்கள் புதுசாக கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க. இது எல்லாமே நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.